ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பீச் டிலேனால் இருந்த என் பையனை வந்து எப்படி டெவலப் பண்ணி ஆக்ஷன் ஒர்க் மூலமாக அவனை எப்படி சென்டென்ஸாக வாக்கியங்களாக பயன்படுத்தி அவனை பேச வச்சேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி அப்படின்னா, கிளாஸில் கொண்டு போய் அவனை வந்து டெய்லி ரொட்டீனாக டெய்லி அவனை நான் விட்டுக்கிட்டே தான் வந்தேன். அப்படின்றப்ப அவங்ககிட்ட வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோவா தெரியல. ஏன்னா 2 months ஆச்சு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியல. ஒரு 10 நாள் விட்டால் கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும். அந்த சார் என்ன சொன்னாங்க அப்படி என்கிட்ட அப்படின்னா, நார்மலாக வந்து எப்படின்னா, நீங்கள் ஃபோன் கொடுத்ததுனால உங்கள் பையனுக்கு வந்து ஸ்பீச் டிலே அப்படின்னா ஒரு 6 monthsலேயே கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுமா, ஈஸியாக ஸ்பீச் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்றப்ப 2 months ஆச்சு, கொஞ்சம் கூட ஒரு வேர்டு கூட பேசலை, 2 வயசு முடிஞ்சிருச்சு. அப்படின்றப்ப இந்த ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சில வார்த்தைகள் மட்டும் தான் சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் டெய்லி ரொட்டீனாக நம்ம போய் விட்டுக்கிட்டு இருக்கிறத விட விட்டுட்டு நம்மளும் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளும் சொல்லிக் கொடுக்கணும். அவங்க மட்டும் தான் சொல்லிக் கொடுத்தா சரிப்பட்டு வராது, நம்மளும் ஸ்பெண்ட் பண்ணால் தான் முடியும். அப்படின்றதுனால நிறைய கார்ட்ஸ்லாம் வாங்கினேன். அதில் ஒன்றை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். என்ன கார்டு அப்படின்னா, இந்த ஆக்ஷன் ஒர்க் கார்டு தான் நான் வாங்கினேன். ஆக்ஷன் மூலமாக எப்படி அவனுக்கு பேச வைக்கிறது அப்படின்றதுனால தான் கார்டுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஷன் ஒர்க் கார்டு வந்து மோஸ்ட்லி வந்து எந்த சூப்பர் மார்க்கெட்லேயோ புக் ஷாப்லேயோ இங்கே கிடைக்கவே இல்லை. புதுக்கோட்டையில் எங்கேயுமே அந்த ஏரியாலே கிடைக்கவே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நெட்டில் தான் போட்டு வாங்கினேன். நெட்டில் போட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு சில திங்ஸ் வந்து உடனே வந்தது, ஒரு சில திங்ஸ் வந்து ரொம்ப லேட் ஆகுது. நம்மளுக்கு எதுவும் தேவை அப்படின்னா அந்த திங்ஸ் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. நானும் பார்த்துட்டேன். அப்போ தான் இந்த கார்டு வாங்கினேன். இந்த கார்டு வந்துச்சு. இதுலேயே 2-3 டைப் வாங்கினேன். உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. இந்த பாருங்கள், இதுதான் வந்து இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது. இதுதான் மெயின் கார்டு. இதில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் கார்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கார்டு இருக்குது பாருங்கள். இந்த கார்டை வச்சு தான் அவனை வந்து ஸ்பீச்சை வந்து கொண்டே வந்தேன். ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தைங்க வந்து எப்படி இந்த ஆக்ஷன் ஒர்க்கை கற்றுக்குறாங்களோ, ஆக்ஷன் ஒர்க்னா ஒன்றுமே கிடையாது. நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது, பேசுகிறது, சாப்பிட்றது, நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்கிறது தான் ஆக்ஷன் ஒர்க்கு. இது தெரிஞ்சால் தான் ஸ்பீச் வரும் அப்படின்றத நான் ஒருத்தவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த ஆக்ஷன் ஒர்க்கை குழந்தைங்களுக்கு கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து பேச வைக்க முடியும் அப்படின்ட்டு டெய்லி வந்து மார்னிங் ஈவினிங் எல்லாமே ஒரு சில வந்து ரொட்டீனாக கொடுத்துக்கிட்டே இருந்தேன். 1 hour 1/2 hour அப்படின்றது ஒவ்வொரு இதையும் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இது எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அவனுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் கைடன்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஈவினிங் வந்து விளையாண்டுக்கிட்டே கொடுத்தேன். நான் ஓடிக்கிட்டே இருப்பான், ரொட்டீனாக பாடிக்கிட்டே இருப்பான். அப்படின்றத விட என்ன சில விஷயங்கள் வந்து இந்த கொடுத்த ஆரம்பிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கார்டை பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குற மாதிரி இருக்குது ஒரு பையன். இப்போ இந்த கார்டில் டிவி மட்டும்தான் அவன் பார்க்குறான் அப்படின்னா, டிவி மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதில் வந்து இதுலேருந்தே நம்ம பழைய விஷயங்கள் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கார்டை காமிக்கிற டக்கு 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 டக்குன்னு சொல்லிக் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு எப்படின்னா, அண்ணா டிவி பார்க்குறான். இது என்னது டிவி, இது என்னது அண்ணா. அண்ணனா பெரிய பையன், அவனோட பெரிய பையனாக இருக்கான். அண்ணா டிவி பார்க்குறான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் சொல்லிக் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக தான் அதே ஒரே கார்டுலேருந்து பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ அண்ணா டிவி பார்க்குறான் அப்படின்றத முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் மெயினாக இருக்கும் பாருங்கள். அண்ணன் என்ன பண்ணுறான், என்ன பண்ணிகிட்ருக்கான், நின்றுக்கிட்டு டிவி பார்க்குறானா, உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்குறானா, படுத்துக்கிட்டு டிவி பார்க்குறானா, இதுதான் நம்மளுக்கு மெயின் கான்செப்ட். அப்போ தான் அவனுக்கு வந்து அந்த செயல் புரியும். இப்படி இருந்தால் உட்காந்துக்கிட்டு அண்ணா டிவி பார்க்குறான் அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும், அண்ணா உட்காந்து டிவி பார்க்குறான். அப்போ நீ என்ன பொசிஷனில் நிற்கிற, நீ ஸ்டாண்டிங்கில் நிற்கிற அப்படின்றத அவனுக்கு கிளியராக புரிய வச்சேன். அவனுக்கு வந்து அது புரிஞ்சிச்சு. நான் எடுத்தோடனே புரியலை, டைம் எடுத்துக்கிச்சு. 6 months ஆச்சு. இந்த கார்ட்ஸை வந்து நான் டெய்லி சொல்லி கொடுத்ததுக்கப்புறமும் உடனே பேசிடல. 6 months அப்புறம் தான் அந்த வேர்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 6 months ஆச்சு அவன் கண்டினியூஸாக பேசுகிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா டிவி பார்க்குறான். எப்படி பார்க்குறான், உட்காந்துக்கிட்டு பார்க்குறான். அண்ணா கண்ணில் என்ன போட்டிருக்கான், கண்ணாடி போட்டிருக்கான். அண்ணா என்ன பண்ணிகிட்டு இருக்கான், என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான், சீவ்லெஸ் எல்லோ கலரில் சீவ்லெஸ் பனியன் போட்டிருக்கான், பேண்ட்டு போட்டிருக்கான். இதுதான் மெயின் கான்செப்ட். இப்போ ஒரே கார்டில் எத்தனை விஷயங்கள் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அத்தனை விஷயங்கள் வந்து அதில் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ பாருங்கள், டிவின்றது ஒன்று, டேபிள்ன்றது ஒன்று, கண்ணாடின்றது ஒன்று, ட்ரெஸ்ஸில் வந்து 2 இருக்குது. என்ன விதமான ட்ரெஸ் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்றது சீவ்லெஸ் பனியன் போட்டிருக்கான். அப்போ கலருன்றது ஒன்று. அப்போ எப்படி எந்த விதமான ஆக்ஷனில் அவன் இருக்கான். அப்போ உட்காந்து டிவி பார்க்குறான். அப்போ ஒரே கார்டில் நம்ம அண்ணாவை இவ்வளோ விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அப்படின்றது தான் நான் இப்போ இந்த கான்செப்ட். ஒரு கார்டில் இவ்வளோ விஷயங்கள் அவனுக்கால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அதாவது ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கல, எடுத்தோடனே இந்த கார்டை வச்சு எல்லாத்தையுமே சொல்லலை. இந்த கார்டில் 2 விஷயம் தான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தேன். 2 விஷயங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தேன்னா, டிவின்றதை சொல்லிக் கொடுத்தேன். டிவின்றது அவனுக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி டிவி தெரியும். ஏன்னா ஏற்கனவே அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். வீட்டில் உள்ள ஒவ்வொரு திங்ஸையும் கையை காமிச்சு குழந்தைங்களுக்கு
நம்ம சொல்லிட்டோம், ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அப்படின்றப்ப இந்த கார்டு வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டிவின்றது தெரியும், இது வந்து பெரிய பையன், அவனோட கொஞ்சம் பெரிய பையனாக இருந்தால் அண்ணன் அப்படின்றத நான் புரிய வச்சேன். ஏன்னா நம்ம ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷனில் அண்ணா, தம்பி, அக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது அண்ணன்றது டிவி அண்ணா பார்க்குறான், அவ்வளோதான். பார்க்குறது அது ஒரு செயல். அண்ணா டிவி பார்க்குறான், வாட்சிங் பார்க்குறான் அப்படின்றத மட்டும்தான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதை கண்டினியூஸாக ரொட்டீனாக எப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவன் பயன்படுத்த டிவி பார்க்குறான் அப்படின்றத அவன் பயன்படுத்துறதுக்கப்புறம் தான் அண்ணா டிவி பார்க்குறான். எப்படி பார்க்குறான்? உட்காந்துக்கிட்டு அண்ணா டிவி பார்க்குறான். அண்ணா கண்ணில் கண்ணாடி போட்டிருக்காமா. இப்போ எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னா, அண்ணா பார்த்தியா டிவி பார்த்து பார்த்து கண்ணாடி போட்டுட்டான், டிவி அதிகமாக பார்க்கக்கூடாது, டிவி அதிகமாக பார்க்கறனால தான் அண்ணா கண்ணாடி போட்டிருக்கான், கண்ணு தெரியாமல் போய் கண்ணாடி போட்டிருக்கான் அப்படின்றத இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ அந்த மெச்சூரிட்டி புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அவனுக்கு வந்துருச்சு. அப்போ ஒரு கார்டில் ஒரு குழந்தைக்கு இன்னமும் இவ்வளோ பயனுள்ளதாக சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்றத நானே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எடுத்த உடனே இப்போ எனக்கு சரியான புரிதல் இல்லை. இந்த கார்டை வச்சுக்கிட்டு எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி அந்த குழந்தைக்கு கொடுக்குறது இந்த கார்டை வச்சு அப்படின்னு. அப்போ எனக்கே சொல்லிக் கொடுக்க எனக்கான புரிதல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு கார்டில் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்றத தன்னம்பிக்கையோடு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அவனும் புரிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டான் இந்த கார்டை. அதே மாதிரி டான்ஸிங், அதே மாதிரி பாருங்கள், டான்ஸிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் ஒன்று இந்த ஆக்ஷன் வரைக்கும் என்னென்னா, அக்கா டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ என்ன கலர் சேலை கட்டியிருக்காங்க பாருங்க, கையில் பேங்கிள் போட்டிருக்காங்க, வளையல் போட்டிருக்காங்க, தலையில் பூ வச்சுருக்காங்க, ஹேர்பன் போட்டிருக்காங்க, காலில் கொலுசு போட்டிருக்காங்க பாரு, காலில் கொலுசு போட்டிருக்காங்க பாரு. அம்மாவும் காலில் கொலுசு போட்டிருக்கேன் பாரு, அம்மா காலில் கொலுசு இருக்குது பார்த்தியா, தோடு போட்டிருக்காங்க, அம்மாவும் காலில் தோடு போட்டிருக்கேன். இப்போ நீ என்ன போட்டிருக்கியா? நீ அவன் குழந்தை அப்பையில் கொலுசு போட்டிருந்தான், பாப்பா கொலுசு போட்டிருந்துச்சு. அப்போ ஒன்று அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன். க்ரீன் கலரில் சாரீ கட்டியிருக்காங்க டான்ஸ் ஆடையில், ரெட் கலரில் ப்ளவுஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் அவனுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஃபஸ்ட்டு எல்லா கார்டையும் என்ன பண்ணேன்னா, எடுத்தோடனே ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபஸ்ட்டு எல்லா கார்டும் என்னென்ன செய்யலை, ஃபஸ்ட்டு டான்ஸிங் இருக்குது, பிளேயிங் இருக்குது பாருங்கள், பிளேயிங் இருக்குது, ஒன்று இருக்குது, ஜம்பிங் இருக்குது, இந்த மாதிரி கார்டு ஒன்றையும் நான் என்ன பண்ணினேன்னா, ஃபஸ்ட்டு சடனாக எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஏன்னா அந்த ஆக்ஷன் வெர்ப் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இதே ப்ராக்டிஸ் கொடுத்தேன். ஒரு மாதமாக கண்டினியூஸாக வெறும் ஆக்ஷன் வெர்ப் மட்டுமே ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்தேன். ஒரு கார்டில் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். விளையாடுறாங்க அப்படின்னா, அந்த பிளேயிங் அப்படின்னா 2 பேர் விளையாடுறாங்க, அண்ணன் 2 பேரும் விளையாடுறாங்க, அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அண்ணா 2 பேர் விளையாடுறாங்க, 1 2 அப்படின்றத சொன்னேன். என்ன போட்டிருக்காங்க, சாக்ஸ் போட்டிருக்காங்க, பால் வச்சுருக்காங்க, ட்ரௌசர் போட்டிருக்காங்க, ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க, இங்கே பாரு இவன் க்ரீன் கலர் ட்ரௌசர் போட்டிருக்கான், இவன் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கான், அப்போ பாரு 2 பேர் என்ன கலர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒன்று அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு புரியாது அப்படின்றது சொல்லிட்டு நம்ம எதுவுமே பேசாமல் இருந்துடவே கூடாது. நான் வந்து எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என் குழந்தைங்க புரியலை அப்படின்னு எப்படி பேசுறது, எப்படி கொண்டு வைக்கிறது அப்படின்றது எனக்கு ஒன்றுமே தெரியாததுனால எதையுமே சொல்லலை. அதுக்கப்புறம் தான் பேச சில விஷயங்கள் அவனுக்கு புரிதல் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். இது வந்து இந்த கார்டில் என்ன இருக்குது மென்ஷன் பண்ணி காமிக்கையில் அந்த குழந்தை வந்து சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டு விளையாடுறாங்க. இந்த கார்டில் என்ன இருக்குது, அண்ணா விளையாடுறான், அவ்வளோதான். அடுத்த கார்டில் என்ன இருக்குது, ஆடுறாங்க. யார் ஆடுறாங்க? நான் அக்கா சொல்லுவேன், அத்தை சொல்லுவேன். சாரீ கட்டியிருந்தால் அத்தை சொல்லி கொடுப்பேன். ட்ரௌசர், பேண்ட்டு, அப்படி சுடிதார் இந்த மாதிரி போட்டிருந்தா அக்கா சொல்லி கொடுப்பேன். ட்ரெஸ்ஸுங்க பொறுத்து ஏஜ் மாதிரி அவங்க சொல்லுவேன். மாமா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, அண்ணன் இருக்கான், அக்கா இருக்காங்க, தம்பி இருக்கான் அப்படின்றத ஒன்றையும் அந்த ஃபோட்டோவில் இருக்க படத்தை பார்த்து ட்ரெஸ்ஸை பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன் குழந்தைக்கு. அதே மாதிரி சிரிக்கிறான் பாரு அண்ணா, விளையாடுறான் பாரு, கை தூக்கி டான்ஸ் ஆடுறான் பாரு, நீ இந்த ஆக்ஷனை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ இமிட்டேஷன் ஸ்கில் அவனுக்கு டெவலப் ஆச்சு. ஒன்றையும் குழந்தைங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஒரே நாளில் எந்த மாற்றமும் வந்துடாது. டெய்லி கண்டினியூஸாக நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்க தான் இது. இந்த கார்டை பற்றி அவன் சொல்கிறதுக்கோ பேசுறதுக்கோ 6 மந்த்ஸ் டைம் ஆகிடுச்சு. குறைஞ்சது அந்த கார்டில் சும்மா பேசுறதுக்கே அவனுக்கு 6 மந்த் ஆச்சு. இப்போ இது என்ன பண்ணுறான்னு காமிச்சா, இது என்ன டெய்லி காமிப்பேன், மார்னிங் காமிப்பேன், ஈவினிங் காமிப்பேன். டைம் கிடைக்கிற 5 மினிட்ஸ் கிடைச்சாலும் அந்த 5 மினிட்ஸில் சும்மா அந்த எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி கிடைக்கிற டைமில் ரிவைஸ் பண்ணுற மாதிரி டக்குன்னு ரிவைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு காமிப்பேன். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க 10 மினிட்ஸில் கார்டுக்குள்ளே ஆன்சர் அவன் பண்ண வச்சேன். ஒரு 6 மந்த் ஆச்சு இந்த கார்டுக்கு ஆன்சர் பண்ண. டெய்லி ஒரு ரியாக்ஷன் போப்பான், ஓடுவான், விளையாடுவான். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இந்த கார்டை பார்க்க மாட்டான், அவனுக்கு பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பறிச்சு கீழே போடுவான், அழுகுவான். அப்புறம் என்ன பண்ணுறது, அவனுடைய தோதுக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓடுனாதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ ஓடிக்கிட்டே இருந்தானா நம்மளும் ஓடிக்கிட்டே தான் கார்டை காமிப்பேன். என்ன பண்ணுறான் பாரு, விளையாடிக்கிட்டே இருந்தானா ஓடிக்கிட்டே அவன் பின்னாடியே ஓடி இந்த கார்டை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவேன். அவன் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னான் ஒரு நாள் 6 மந்த்துக்கு அப்புறம் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு.
என்ன பண்ண டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க. பாரு தண்ணி பாரு இது என்னது நீந்துதுமா, நீந்துது, ஸ்விம் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லி கொடுத்து, மீன் நீந்துது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்து. அப்போ தண்ணியில் நீந்துது, மீன்னா தண்ணியில் தான் இருக்கும், வெளியில் எடுத்தால் இறந்துரும் அப்படின்றதெல்லாம் பின்னாடி தான் சொல்லி கொடுத்தேன். இப்படி ஒவ்வொரு கார்டுலேயும் ஒவ்வொரு விதமாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா காக்கான்றதை நான் ஒன்றையும் செப்பரேட் கார்டில் தான் சொல்லி கொடுத்தேன். காக்கா இருக்குது, காக்கா என்ன பண்ணுறது, ஃப்ளையிங். இந்த கார்டில் கொடுத்துருக்க மீனிங் வந்து ஃப்ளையிங், பறக்குறது மட்டும்தான் கொடுத்துருக்கு. காக்கா பறக்குது, அவ்வளோதான். காக்கா இது என்ன, இந்த வேர்டுலேருந்து பறக்குதோ இல்லை காக்காயோ இந்த ஒரு வார்த்தை வந்தாலே நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, பையனுக்கு வந்து ஈஸியாக பேசிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை வந்துடும். அதுக்கும் டைம் எடுத்துச்சு. 6 மந்த்துக்கு அப்புறம் தான் அந்த ஒரு வார்த்தைகளே அவன் பயன்படுத்த ஆரம்பித்தான். அந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணி நம்ம சொல்லி வச்ச வேர்டை ஃபுல்லாக குழந்தைங்க வந்து சொல்லணும்ல அந்த ஏஜ்லேயே. அப்போ அவன் சொல்ல ஆரம்பித்தான். அந்த வேர்டை காமிக்கையிலே 2 வயசுலேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சமாக டெவலப்மெண்ட் தெரிஞ்சு. இங்கே பாருங்கள், கிளம்பி மேலே ஏறுதல், ஏனியில் ஏறுறான், அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் தான் இதை ரிலேட் பண்ணி சொல்ல ஆரம்பித்தேன். ஒவ்வொரு கார்டுலேயும் என்னென்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை தான் சொல்லிக் கொடுத்தேன். அவன் பேசினான். இதே மாதிரி குழந்தை வந்து கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆனால் பாருங்கள், இங்கே பாருங்கள், சன் அக்கா ட்ரா பண்ணுறான். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ராயிங்கிற ஒரு வேர்டு தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு வேர்டோட நான் அதை நிப்பாட்டலை. ட்ராயிங் அப்படின்னா அக்கா படம் வரைஞ்சாங்க. என்ன வரைஞ்சிருக்காங்க, அக்கா சன் வரைஞ்சிருக்காங்க. சன்னுன்றதை தெளிவாக சொல்லுவான். நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது ட்ராயிங். அக்கா வரைகிறாங்கம்மா, என்ன வரைகிறாங்க, சன் வரைகிறாங்க. அவனுக்கு இங்கிலீஷில் சன்னுன்ற வேர்டு உடனே வந்துருச்சு. சன் அப்படின்றத நம்ம பயன்படுத்தி சொன்னேன். சன் வரைகிறாங்க பாருங்கள், க்ளோஸ்அப்பில் சன் வரைகிறாங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தேன். சன் அக்கா சன் வரைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் அவங்க ஹேர் பேண்ட் போட்டு தலையை விரித்து வச்சுருக்காங்க. பிங்க் கலரில் ஸ்கர்ட்டு போட்டிருக்காங்க. லைட் கலரில் வந்து பீச் கலர் மாதிரி ஷர்ட் போட்டிருக்காங்க அப்படின்றத அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவனு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்போ பாருங்கள், சிட்டிங் பொசிஷன். இது என்ன பொசிஷனில் அக்கா உட்காந்துருக்காங்கன்னா சிட்டிங்கில் இருக்காங்க. அக்கா உட்காந்துருக்காங்க. அக்கா உட்காந்துருக்காங்க, எங்கே போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அவனுக்கு தெரியணும்னா நம்ம டைம் எடுக்கும். இப்போ ஒரு பொண்ணு உட்காந்துருக்குதுன்றது ஒரு ஆக்ஷன் வர்பு. இப்போ எங்கே போகிறக்காண்டி உட்காந்துருக்காங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு நம்ம சொல்ல முடியும். அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இதுதான் ஸ்கூல் போகிற ட்ரெஸ்ஸு, ஸ்கூல் யூனிஃபார்மு, அதனால ஸ்கூலுக்கு போகிறக்காண்டி அவங்க உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது அவனுக்கு தெரியாது. அவங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க ஒரு பிளேஸில் உட்காந்து அப்படின்றது அவனுக்கு தெரியாது. அதை நம்ம புரிதல் வைக்கணும். அந்த புரிதலை கொண்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும். இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஒவ்வொரு கார்டுலையும். இந்த கார்டு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என் பையனுக்கு. இந்த கார்டுனால தான் அவன் மோஸ்ட்லி பேச ஆரம்பித்தான். இந்த கார்டோட மற்ற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படின்றது இந்த 2-3 கார்டை வந்து சொன்னேன். மற்ற எக்ஸ்ப்ளனேஷன் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஏன்னா கண்டினியூஸாக போட முடியல. இன்னொரு வீடியோவில் பாருங்கள், இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் இருக்குது. எப்படி மற்ற கார்டை வச்சு அவனை வந்து இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லைவ் டெய்லி மார்னிங் வந்து 11 o'clock வரும். அந்த லைவில் பாருங்கள். உங்களுடைய நம்மளுடைய வீடியோ போடுறோம், அந்த வீடியோவில் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.